நம்பர் என்ன அப்படின்றத அந்த இடத்துல எழுதுங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதிட்டு அதை அப்படியே அந்த நோட்டை வந்து அப்படியே உடம்போட சேர்த்து வச்சுருங்க. எழுதிட்டீங்களாண்ணே? ஓகேவா? மறைச்சு வச்சுக்கோங்க, உடம்போட சேர்த்து வச்சுங்க. ஓகே, அடுத்ததான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறோன்னா, சதீஷனோட ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட் கிரஷ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல ஓகேவா? இந்த தைரியத்துல தான் கண்டிப்பா பாராட்டணும். ஓகே, உங்களோட சைல்ட்ஹுட் கிரஷ் அவங்கள வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. நினைச்சுக்கிட்டே இருங்க. இமேஜின்ல தான் இருக்கீங்களா? ஓகே, அவங்களோட பேரை வந்து செகண்ட் லைன்ல எழுதிக்கோங்க. ஆமா, ஸ்ட்ரிக்ட்லி ஒன் நேம். ஓகேவா? எழுதிட்டீங்களாண்ணே? ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன் யாராவது இருப்பாங்க. மேபி ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி யாராவது ரொம்ப ஃபேவரட், அவங்கள வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் இருப்பாங்க. அவங்கள யோசிச்சுக்கோங்க, எழுதுங்க. அவர் என்கிட்ட சொல்ல மாட்டாரு. ஓகே அண்ணா, ஃபைன். அந்த பேப்பரை கிழிச்சிருங்க. அந்த பேப்பரை ஃபுல்லாக கிழிச்சுக்கோங்க. நீங்களே வச்சுக்கோங்க. அந்த பேஜை ஃபுல்லாக கிழிச்சிட்டு பாதியாக மடிச்சுக்கோங்க. அந்த பேஜ் எடுத்து பாதியாக மடிச்சிருங்க, இன்னும் பாதியாக மடிச்சிருங்க. அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணி இங்கே கொடுத்துருங்க. அண்ட் அந்த பென் எல்லாமே இல்லை மிஸ் ஆயிடும். ஓகே, அடுத்ததான் வந்து இது எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்டிங் செஷன்ல இருக்கும். எனக்கு ஒரு பேட் வச்சுருங்க. நீங்கள் என் கண்ணை பார்த்துங்க. உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பருக்கு போவோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இமேஜினரியாக உங்கள் ஏடிஎம்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏடிஎம்குள்ளே போகிறீங்க. ஏடிஎம் கார்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்க. அண்ணே பாக்ஸாக எடுத்துருக்கோம்லண்ணே படத்தில். ஓகே, அங்கே இப்போ வந்து உங்களோட பின் நம்பர் கேட்குது. அந்த பின் நம்பர் வந்து என்ன அப்படின்றத மைண்டில் யோசிச்சுட்டே இருங்க. ஓகே, யோசிச்சுட்டே இருங்க. அதில் ரீஎன்ட்ரி பண்ணுங்க. இன்னொரு தடவை பின்ன ரீஎன்ட்ரி பண்ணுங்க. ஓகே, அப்படியே இருங்க. கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன ஒரு கெஸ்ட்ல தான் எழுதிருக்கேன். என்னோட ஏடிஎம் பின் நம்பர் என்னன்னு சொல்லுங்க. இதுதான் முன்னாடியே கேட்டேன்ல. நீங்க இந்த ஷோ முடிஞ்சோன்னு நீங்க வந்து மாத்திக்கோங்க ஏடிஎம் பின். இந்த கார்டே டோட்டலா தூக்கிடுவேன் சார். ஏடிஎம் பேர் வேணா சொல்றேன், விஜய் பாண்டியன். ஏடிஎம் ரொம்ப காசம் வாங்கிட்டு. ஓகே, 4617. டேய் போட்டுங்க. ஓகே, நான் முன்னாடி வந்துருங்க. 4617 தான் வந்து உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர். டிஸ்க்ளைமர் கொடுத்தேன், கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க, பின் நம்பர் மாத்திக்கோங்க. சூப்பருங்க. ஓகே, நெக்ஸ்டா வந்து நல்ல ஒரு தடவை கிளாப் பண்ணலாம். அவருடைய ஏடிஎம் பின் நம்பரே வந்து கார்டு எங்க இருக்கு? இல்ல, இவ்வளவு பெரிய ஒரு நம்பரை எல்லாரும் மத்தியிலும் சொல்லிருக்கீங்களா, அதுக்காக. ஓகே, இப்போ வந்து உங்களுடைய கிரஷ், சைல்ட்ஹுட் கிரஷ், இதுலதான் யாரு நீங்களானே? சரி, ஓகே, என் கண்ணை பாத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த கிரஷ் வந்து உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. என்ன பார்த்தா அந்த இமேஜின் வர வாய்ப்பு இல்லை. என் கண்ணை பாத்துங்க. ரெடி, நம்பர் 1 2 and 3. ஓகே, அந்த இமேஜினேஷன் பண்ணிட்டே இருங்க, ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க, அந்த நேம் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. அதுல வந்து லெட்டர் இ இருக்கு. எஸ் ஆ நோ?
பெரும்பாலும் எல்லாரோட பேர்லையும் இருக்கும், அதான் கேட்டேன். உங்களோட க்ரஷ் பேர் சொல்லுங்க. அவங்க பேர் கூட பாதி பேர் இங்க தினமலர்ல இருந்து ஒருத்தர் வந்துக்கிறாரு, அவர் பேர்ல இருக்கு. என்ன மீனாட்சி அண்ணன், அதான் அவங்க நடிகை மீனா, அவங்கள எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க தான். என்னப்பா சொல்லி வச்ச மாதிரி இருக்கு எல்லாமே. ஒரு ஃபைன் டிஸ்க்ளைமர், நாங்க பேசி வச்சுக்கல. ஓகே, இது அடுத்து. ஓகே, ஐயோ, இன்னும் நிறைய சீக்ரெட் தெரியும் போல இருக்கு. மீனா அப்படின்றத எழுதிருக்கேன். அது உங்களோட ஃபேவரட் பர்சன். ஓகே, சொல்லிட்டீங்களா? யாருன்னு எனக்கு 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 தெரியும். வேணாம் வேணாம், நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே, அந்த பர்சனை வந்து நினைச்சுக்கோங்க, நினைச்சிட்டே இருங்க. என் கண்ணை சிவகார்த்திகேயன். ஓகே, நிறைய பேர் எஸ்கே நான் பேசுறேன். ஓகே, நீங்க என் கண்ணை பாத்துங்க. ஆக்சுவலா அவருக்கு இதே மாதிரி ஒரு மைண்ட் ரீடிங் வச்சேன் நான். ஓகே, இல்ல இல்ல இல்ல, அவரும் இதே சொன்னாரு. நான் அவரை நினைக்கல, தயவுசெய்து அவரும் தப்பா நினைச்சுப்பாருன்னு சொன்னாரு அயலானோட ப்ரமோஷன்ல. சரி, ஓகே. ஆனா என்ன பாத்துங்க, அந்த பர்டிகுலர் பர்சன் யாரா வேணா இருக்கலாம், ஃப்ரம் இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் த ஃபேமிலி யாரா வேணா இருக்கலாம். ஃபேவரட் பர்சன் நினைச்சிட்டே இருங்க. ரெடி, 1 2 3. அந்த ஃபேவரட் பர்சன் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க, ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. இப்போ வந்து மனசுக்குள்ள சத்தமா அந்த நேமை வந்து ஷவுட் அவுட் பண்ணிட்டே இருக்கீங்க. சொல்லுங்க, விஜய் 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 சார் தான் வந்து கரெக்டானே. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், விஜய்க்கே தெரிஞ்சிருக்கும், அதனால நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் அதை. சரி, ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா ஹீரோயினையும் கூப்பிடலாம்ல. பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் மூணுமே வந்து இவரோட ரேண்டம் தான். இன்னொரு மெயின் டிஸ்க்ளைமர், நாங்க 2 பேரும் பேசி வச்சுக்கல, ஈவன் டைரக்டர் சாருக்கு கூட சொல்லிடுறேன். ஓகே ஓகேண்ணா, தேங்க்யூ. அண்ட் தென் ஹீரோயின் அவங்களையும் வச்சு இன்னொரு மேஜிக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். 2 பேரும் மேலே வந்துருங்க. ஒரு கலவரமும் அங்கே உட்காந்துருங்கண்ணா. இன்னொரு சேர் கிடைக்குமா? டோர்லாம் லாக் பண்ணிருக்கீங்களா? யாரும் வெளிகளி போயிடாதீங்க, அதுக்குதான். இப்படி பயமுறுத்துனா எப்படி எங்க மக்களை?